தாராபுரம் விசிக செயற்குழு கூட்டத்தில் நாஞ்சியம்பாளையம் ஊராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு கழிப்பிட வசதி செய்து தர வலியுறுத்தியும், பொன்னாபுரம் பகுதியில் மேக்ஸ் கார்பன் கம்பெனி கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமியை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விசிக கிழக்கு மாவட்ட தாராபுரம் ஒன்றியம் சார்பில் விசிக செயற்குழு கூட்டம் குப்பிச்சிபாளையம் சமுதாய நலக்கூடத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு விசிக ஒன்றிய செயலாளர் தனபால் தலைமை தாங்கினார். முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து முன்னிலை வகித்தார். அப்போது பேசிய முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தீர்மானங்களை வாசித்தார். அதில் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொல் திருமாவளவின் பிறந்த நாள் விழாவை தமிழர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடுவது எனவும், அன்று மாவட்டம் மற்றும் நகர ஒன்றிய பகுதிகளில் மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவது எனவும், அருந்ததியர் நடத்தும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும். நஞ்சியம்பாளையம், குச்சிப்பாளையம், தெக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் ஏழை பெண்கள் மற்றும் ஆண்கள் திறந்த வெளியில் மலம் கழித்து வருகின்றனர். இவர்களுக்கு போதிய கழிப்பறை வசதியை நஞ்சியம்பாளையம் பேரூராட்சி நிர்வாகத்தினர் செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். மேலும் பொன்னாபுரம் பகுதியில் செயல்படும் கார்பன் மேக்ஸ் என்ற தனியார் கம்பெனியின் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். மேலும் கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகின்றன. அரசு மதுபானங்கள் கள்ளச்சாராய மரணங்களுக்கு தீர்வல்ல. ஆகவே மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசு மதுவிலக்கு கொள்கையை குறித்து பரிசீலிக்க வேண்டும். எனவே தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும். அப்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் தடுக்க முடியும். இதனால் செப்டம்பர் 17ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறக்கூடிய மகளிர் மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாட்டிற்கு தாராபுரம் ஒன்றிய பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மகளிர்களை அழைத்துச் செல்வது எனவும், மேலும் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டடம் கத்தாங்கண்ணி என்ற பகுதியில் கிராவல் மண் கொள்ளை நடைபெற்று வருகின்றது. அதனை மாவட்ட ஆட்சித் தலைவர் உத்தரவின் பேரில் தாராபுரம் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த ராஜு என்பவர் வட்டாட்சியர் கோவிந்தசாமியை தாக்கி கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகின்றது. வட்டாட்சியரை தாக்கிய நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கனிம கொள்ளைகளை தடுத்து நிறுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உரையாற்றினார். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய குப்பிச்சிபாளையம், தெக்காலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே ஏழை பெண்கள் முதற்கொண்டு வயதானவர்கள், சிறு குழந்தைகள், பெண்கள் முதற்கொண்டு கழிப்பிட வசதி இல்லாமல் திறந்த வெளிப்புறத்தையே கழிப்பிடமாக பயன்படுத்தி வருகிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம், நஞ்சியம்பாளையம் பேரூராட்சி நிர்வாகம், பாதிக்கப்பட்ட நஞ்சியம்பாளையம், குப்பிச்சிபாளையம், தெக்காலூர் உள்ளிட்ட பகுதியில் வாழக்கூடிய தலித் அருந்ததியர் மக்களுக்கு கழிப்பிட வசதிகளை செய்து தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர் வசதி கொண்டு எதுவும் இல்லாமல் தவித்து வரக்கூடிய இந்த மக்களுக்கு உடனடியாக குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம். மேலும் தாராபுரம் ஒன்றிய பகுதிகளில், முக்கியமாக பொன்னாவரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய கார்பன் தொழிற்சாலை கட்டப்பட்டு வருகிறது. இந்த கார்பன் தொழிற்சாலை மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும், குறிப்பாக பெண்கள் முதற்கொண்டு அது பாதிப்பு ஏற்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. உடனடியாக தமிழக அரசு பொன்னாவரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய கட்டப்பட்டு வரக்கூடிய கார்பன் தொழிற்சாலையை அதை நடத்த விடாமலும் அதை தடை செய்ய வேண்டும் என்று தாராபுரம் ஒன்றிய விடுதலை கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் தமிழக அரசுக்கு. தொடர்ச்சியாக அனைத்து பகுதிகளிலுமே, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. கனிம வளத்தையும் விவசாயத்தையும் பாதிக்கின்ற வகையில் நடைபெறக்கூடிய இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று அரசுக்கு நாங்கள் விடுதலை சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். இதனை தடுக்க, கனிம வள கொள்ளையை தடுக்க சென்ற வட்டாட்சியர்களை தாக்க முயற்சியுள்ளதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது வன்மையாக கண்டிக்கின்றோம். கனிம வளத்தை கொள்ளையடிப்பது மிகப்பெரிய தவறு. அதை தட்டிக்கக்கூடிய அதிகாரிகள் மீது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது அதைவிட கண்டிக்க வகையில் நாங்கள் ஏற்கிறோம். உடனடியாக தமிழக அரசு இந்த பகுதியிலே நடைபெறக்கூடிய கனிம வள கொள்ளைகளை உடனடியாக தடுத்து நிறுத்திவிட வேண்டும். அவ்வாறு தடுத்து நிறுத்த மறுத்தால் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கும். ஆகவே எங்களுடைய கோரிக்கையான கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும்.
சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். தொடர்ச்சியாக கனிமூலை கொள்ளை இங்கு எந்த பகுதியில் நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் ஒன்று சேர்ந்து அதை தடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.